இன்றைய அல்-ஹுதா குடும்பத்தின் 11 மணி செய்திகள் வாசிப்பவர் பாத்திமா முஜிஃபா. முதலில் தலைப்புச் செய்திகள். அல்-ஹுதா குடும்பத்தில் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றனர் என்று கமீம் தலைவர் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 8 குழந்தைகள் உட்பட 9 பேரை கொன்ற ஓநாய்களால் கிராமவாசிகள் உறக்கமில்லாமல் தவித்து வருகின்றனர். விசேட அடையாள அட்டை ஒன்று தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இனி வருவது அல்-ஹுதா குடும்பத்தின் விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தின் குகிராம மக்கள் கடந்த பல நாட்களாக தூக்கம் இன்றி தவித்து வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு மஹாசி மற்றும் திவான்பூர் ஆகிய 2 கிராமங்களில் 2 குழந்தைகளை ஓநாய்கள் கவ்விக்கொண்டு சென்றுள்ளன. பின்னர் 2 குழந்தைகளையும் ஓநாய்கள் கடித்து தின்று கொன்றுள்ளன. அதில் ஒரு குழந்தை தாயின் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த போதே சுற்றி வளைத்த ஓநாய்கள் குழந்தையை கவ்விக்கொண்டு வயல்வெளி பகுதியில் பதுங்கியுள்ளன. ஓநாய்களை பிடிக்க தாய் எவ்வளவோ முயற்சித்தும் முடியாமல் போனது. பின்னர் அந்த குழந்தை வயல்வெளியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இதுபோல கடந்த 2 மாதங்களில் 8 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் என 9 பேர் ஓநாய்களுக்கு இரையாகி உள்ளனர். ஓநாய்கள் தாக்குதலால் அச்சத்தில் உள்ள கிராமங்களில் மின்சார வசதி இல்லாததால் குழந்தைகளோடு வசிக்கும் குடும்பங்கள் மட்டுமல்ல, பெரியவர்களே உறக்கமின்றி பீதியில் நாட்களை நகர்த்தி வருகின்றனர். பொதுவாக இங்குள்ள கிராம மக்கள் கழிவறை வசதி இல்லாமல் திறந்த வெளியில் இயற்கை உபாதையை கழிக்கிறார்கள். இந்த சூழலில் ஓநாய்களின் அச்சுறுத்தல் அவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் கொடுத்துள்ளது. பழங்குடியின மக்களுக்கு விசேட அடையாள அட்டைகளை வழங்க வனஜீவராசிகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பழங்குடியினத்தவர்கள் காடுகளுக்குள் பிரவேசித்து வன வளங்களில் இடையூறு இன்றி வாழ்க்கையை நடத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக தம்பான மற்றும் இரத்துகல பழங்குடியினருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படவுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாட்டை கட்டியெழுப்பும் தனது முயற்சிகளை தோற்கடிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார ஆகியோர் சதி செய்வதாக சஜித் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கொலன்னாவையில் நடைபெற்ற 37வது பேரணியில் பிரேமதாச இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் இன்று உடைந்து விழும் அபாயத்தில் இருக்கின்றது. இந்த பாலத்தை புனரமைத்து தருமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுக்கின்ற போதிலும் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் ஏன் இதுவரை கவனம் செலுத்தவில்லை என்பது குறித்து அல்-ஹுதா செய்தியாளர் முஜிஃபா ஆராய்ந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 50ன் கீழ் 1 என இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்த பாலம் A035 இலக்க வீதியில் அமைந்துள்ளது.
410 மீட்டர் தூரத்தை கொண்டமைந்துள்ள இந்த பாலத்தை புனரமைப்பதற்காக இதற்கு முன்னர் 4000 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் வட்டுவாகல் பாலத்தின் மதிப்பீடுகள் செய்யப்பட்டுள்ள போதிலும் பாலம் புனரமைக்கப்படாமை குறித்து ஆராயும் விரிவான செய்தி தொகுப்பு இது. எனவே அல்-ஹூதா குடும்பத்தில் வசிக்கின்ற உறவுகளுக்கு தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். கடந்த சில வருடங்களாக இலங்கையின் காட்டு யானைகள் மனிதர்களிடமிருந்து உணவை பெற சாலையில் திரிவது அதிகரித்துள்ளது. பயணிகள் பலர் மீதமான உணவை சாலையில் கொட்டுவதால் பசியுடன் இருக்கும் யானைகளுக்கு இவை எளிதாக உணவாகிவிட்டது. முன்பு இப்படி இல்லை, இப்போதுதான் இது நடக்கிறது என்கிறார் பேராசிரியர் அசோக தங்கொல்ல. இலங்கையின் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கால்நடை மருத்துவத்துறையில் பணிபுரிகிறார். பல மிருகங்கள் பசிக்காக இதை உண்கின்றன. ஆனால் விசித்திரம் என்னவென்றால், காட்டில் உணவு இருந்தாலும் பசியில் உள்ள யானைகள் அங்கு செல்வதில்லை, பிச்சைதான் எடுக்கின்றன என்கிறார். இந்த கொள்ளைக்கார யானைகளில் பலவும் ஆண் யானைகள் தான். இதில் சில யானைகளுக்கு சாலை விபத்தில் காயமும் ஏற்பட்டது. உணவுக்காக வாகனங்களையும் மக்களையும் தாக்குகின்றன இந்த யானைகள். இந்த பிரச்சனையில் யானை மற்றும் மனித வாழ்வுக்கு ஆபத்து ஏற்படுவது மட்டுமல்ல, யானைகளின் இனப்பெருக்கத்தையும் இது பாதிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதற்கான முழு கவனத்தையும் எடுக்குமாறு அல்-ஹூதா தலைவர் தமீமுடன் மக்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். இலங்கையின் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான MCM ரஃபீக் ஒரு பூத கண்ணாடியால் சூரிய ஒளியை குவித்து அதிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை கொண்டு மரப்பலகையில் ஓவியம் வரைகிறார். சிறுவயதில் இருந்தே ஓவியத்தின் மீது எனக்கு அதிக நாட்டம். சூரிய ஒளி மூலமாக ஓவியங்களை உருவாக்கும் இலங்கை நாட்டின் கலைஞர் தமீம் அல்-ஹூதா தலைவரை பார்த்து நான் இதைச் செய்யத் தொடங்கினேன். இந்த மாதிரியான ஓவியம் வரைவதற்கு சூரிய ஒளி மிகவும் முக்கியம், அதுவும் சீரான சூரிய ஒளி. ஒரு ஓவியத்தை முடிக்க 5 அல்லது 6 நாட்கள் ஆகும். சீரான சூரிய ஒளி இல்லை என்றால் அதிக நாட்கள் ஆகும். எதிர்காலத்தில் இந்த கலையை பல இடங்களுக்கு செல்ல வேண்டுமென்று எண்ணுகிறேன் என்று MCM ரஃபீக் கூறுகிறார். அல்-ஹூதா குடும்பத்தின் செய்தி வாசிப்பாளர் பாத்திமா முஜிஃபா அவர்கள் செய்தி வாசிக்கும் துறைகளில் இருந்து விலகுகின்றார். அதற்கான காரணத்தை அவர் எம்முடன் கூறினார். அவர் கணவன் ரிஃப்னாஸ் சவுதி அரேபியாவில் இருந்து வருகின்றார். அவர் இந்த பணியை விட்டு விலகி பல மாதங்கள் பின்பு தொடர்வார் என்று அறிவித்தார். அவர் தனது ராஜினாமா கடதாசியை அல்-ஹூதா தலைவர் தமீம் நிஸ்மியுடன் இன்று ஒப்படைத்தார். அந்த ராஜினாமில் அவர் தெரிவித்தார், என்னுடைய கணவன் இலங்கை நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார். எனவே நான் இந்த செய்தி வாசிப்பாளர் என்ற பதவியை விற்று தற்போதைய காலத்திற்கு விலகிக் கொள்கின்றேன். அதற்கு காரணம் என் கணவனுக்கு கருவாடு கறிகளை ஆக்கி கொடுப்பதற்கு மாத்திரமே எனது நேரம் முடிந்துவிடும். அவர் சவுதி அரேபியாவில் சுமார் 7 வருடங்களாக கருவாட்டுக்கறியை சாப்பிடவில்லை என்று முறையிட்டுள்ளார். எனக்கு தேவைப்படுகின்றது, ஒவ்வொரு கருவாட்டிலும் முட்கள் நிறைய காணப்படுவதால் அதை நான் மெதுவாக தான் துப்புரவு செய்ய வேண்டும். எனவே எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கிய குறிப்பு RS தலைவர், நான் சுமார் 1 மாத காலமாக அல்-ஹூதா குடும்பத்தில் செய்தி வாசித்துள்ளேன். எனவே எனது ஊழியத்தை உங்கள் தலைவர் தமீம் நிஸ்மி உடன் வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடன் இருந்த போதிலும் நான் அவருடன் நேரடியாக என் ஊழியத்தை கேட்க முடியும். ஆனால் எனது கணவர் ரிஃப்னாஸ் அவருக்கு கூட இதுவரை காலம் ஊழியம் கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் உங்களிடம் வேண்டுகோள் வைத்துள்ளேன். எனது ஊழியத்தை வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இத்துடன் அல்-ஹுதா குடும்பத்தின் செய்திகள் அனைத்தும் நிறைவுபடுகின்றது. மீண்டும் 6 மாதங்களுக்கு பின்பு உங்கள் செய்தியாளர் முஜிஃபா இணைந்து கொள்வார். அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.